அத்தை பூமாரி வாமா உட்காருமா. அத்தை ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு அத்தை. என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? பூமாரி ஒரு 5 நிமிஷம் உட்காருமா சொல்றேன். சரிங்க அத்தை. இளவரசே இங்க வா, கொஞ்சம் காபி எடுத்து வாயேன். இத வரேன் அத்தை. எவ்வளோ வந்திருக்கா போல இருக்கு. சை, இந்த கிளவிக்கு ஒரு வேலையே இல்ல. வரவளுங்க போறவளுங்களுக்கெல்லாம் காபி கொடுக்க வச்சிருவா. அத்தை இவளா? இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? என்ன இளவரசி, உனக்கு இருக்கிற அதே உரிமை தான் பூமாரிக்கு இருக்கு. திருப்பி கேட்டா உன்னை விட அதிகமா தான் அவளுக்கு உரிமை இருக்கு. அவ இந்த வீட்டோட மூத்த மருமக. மூத்த மருமகன்ற உரிமை எல்லாம் எப்பயும் முடிஞ்சு போச்சு. இந்த வீட்டோட மருமகனா அது நான் தான். இளவரசி கோவப்படாத. ஒரு முக்கியமான விஷயமா பேசதான் பூமாரியை கூட்டேன். காபி அவட்ட குடு. சை, இவளுக்கு தான் காபி எடுத்துட்டு வர சொன்னீங்கனா நான் எடுத்துட்டே வந்திருக்க மாட்டேன். இளவரசி காபியை குடுனே. இல்லத்த, எனக்கு காபி வேண்டாம். அடேங்க அப்பா, என்ன நல்லவ மாதிரி நடிக்கிற. ஏய், யாரு நடிக்கிறா? யாரு உண்மையான பாசம் வச்சிருக்கானே எங்களுக்கு தெரியும். நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். சை, இந்த சின்ன கிழவி வந்தாலே இப்படிதான் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கூட்டுவா. இந்தா காப்பியை பிடி. சி போடி. திமிரு பிடிச்சவ மாமியார் காரி இப்படி தாங்கன்னு தாங்குறாள, அதான் அவளுக்கு திமிரு ஏறி போச்சு. ஏக்கா பூமாரி ஆபீஸ்க்கு போனலாக்கா, அவளுக்கு வேற நேரம் ஆயிட்டு இருக்கு. சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிருக்கா. சரி நீலா. இளவரசி டேபிள் மேல ஒரு பாக்ஸ் இருக்கு, வர எடுத்து வாயா. எடுத்துட்டு வரேன். என்னத்த, என்ன விஷயம்? இரு சொல்றேம்மா. என்னத்த புடவை மாதிரி இருக்கு? யாருக்கு? வேற யாருக்கு? ஏன் மருமகளுக்கு தான். அத்தை ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. நான் வேற கோவத்துல திட்டிட்டேன். என்ன விஷயம் அத்தை? எனக்கு புடவைலாம் கொடுக்குறீங்க? ஏடி மருமகனா நீ மட்டும் தானா? உங்க அத்தை பூமாரிக்காக வாங்கி வச்சிருக்கா. என்னத்த சொல்றீங்க? பூமாரிக்கா? ஆமாடி. புடவை குடு. இந்தாங்க புடிங்க. பூமாரி, இந்த புடவை உனக்கு பிடிச்சிருக்காமா? புடவை நல்லா இருக்குதே. எனக்கு எதுக்கு இந்த புடவை? பூமாரி, உனக்கு வளகாப்பு பண்ணலாம்னு இருக்கேமா, அதுக்காக தான் இந்த புடவை எடுத்துர்க்கேன். உனக்கு பிடிச்சிருக்காமா? வளகாப்பா? எதுக்குத? அதெல்லாம் இப்போ வேண்டாத. என்னத இவளுக்கு போய் நீங்க வளகாப்பு நடத்தணும்ன்றீங்க? ஏன் மருமகளுக்கு வளகாப்பு நான் நடத்தாம வேற எவடி வந்து நடத்துவா? ஆமா, இதுக்கு முன்னாடி நடந்த வளகாப்புக்கு நீங்க என்ன ஃபாரினுக்கா போனீங்க? ஏடி எங்க அக்கா அப்ப பூமாரி கூட பேச்சுவார்த்தை இல்லாம இருந்தா, அதனால அவ போவல. இந்த தடவை அவ கையால செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்படுறா. அவ செஞ்சுட்டு போறா. உனக்கு ஏண்டி வலிக்குது? அவளுக்கு வளகாப்பு பண்ணுங்க, பண்ணாம போங்க. எனக்கு அத பத்திலாம் பிரச்சனை இல்ல. நம்ம சைடுல இருந்து எதுக்கு செலவு பண்ணனும்? இந்த புடவையை பார்த்தாலே தெரியுது, எப்படியோ ஒரு 12ல இருந்து 15,000 இருக்கும் போல. இவ மூஞ்சிக்குலாம் இதெல்லாம் தேவையா? என்னடி மூஞ்ச பாருன்னு பேசிட்டு இருக்க? எங்க அக்கா அவ மருமகளுக்கு எத்தனை ஆயிரத்துக்கு எடுத்து கொடுத்துட்டு போறா. உனக்கு ஏண்டி பொறாமப்படுற? ஆமா, பெரிய உலக அழகி. இவளை பார்த்து நான் பொறாமப்படுறதுக்கு? ஏதாச்சும் காசு கேட்டாலே என்கிட்ட ஒரு பைசா இல்லன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த புடவை எடுக்கிறதுக்குலாம் எப்படி காசு வந்துச்சா? இது உனக்கு தேவையில்லாத கேள்வி என்ன? எங்க அக்கா உன்கிட்டே காசு கேட்டா இல்லல, அவ எப்படியாவது ஏற்பாடு பண்ணிருப்பா. போ, வேலைய பார்த்து போயேன். சை, என்னமா பண்ணி தொலைங்க. அத்தை நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. இப்போதைக்கு வளகாப்புலாம் வேண்டாம் அத்தை. சிவா வேற இல்ல, மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பூமாரி, எனக்கும் புரியுதுமா. என் மோவே எப்படியாவது தேடி வருவான்னு ஒவ்வொரு நாளும் நான் நம்பிக்கையோட இருக்கேம்மா. எனக்கு இந்த வளகாப்பை செஞ்சு பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசைமா. 2 வளகாப்புக்கும் நான் கூடவே இல்லம்மா. போன வளகாப்புக்கெல்லாம் நாதாமா உனக்கு கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணாத அளவுக்கு என் நெஞ்சுதான் கல்லா போச்சம்மா. அக்கா கவலைப்படாதக்கா. சரி, பழசெல்லாம் போட்டு போட்டு பேசாதக்கா. பேச பேச மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும். விடுக்கா. பூமாரி. சொல்லுங்க சின்னத்தை. பூமாரி, எங்க அக்கா அவ மருமகளுக்கு வளகாப்பு செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாமா. செஞ்சுட்டு போறா. சரிங்கத்த, எனக்கு புரியுது. அம்மா கிட்டயே ஒரு வார்த்தை கேட்கணும். உங்க அம்மா எங்க சம்மதிக்க போறாவ? எனக்கு தெரிஞ்சு கஷ்டம்தான். சந்தோஷமான விஷயம் தானே பண்றீங்க. அம்மா கிட்ட பேசி புரிய வச்சா அம்மா கண்டிப்பா ஒத்துப்பாங்க. ஒத்துக்கிட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. சரிக்கா, நீ கவலைப்படாத. நீ நினைச்சபடியே உன் மருமவளுக்கு வளகாப்ப ஜாமுன்னு நடத்தி வைக்கிறோம். சரி நிலா. சரிதா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பவா? சரிம்மா. சின்னதா போயிட்டு வரேன். சரிம்மா. ஏக்கா பட்டு புடவை பார்த்தா எப்படி ஒரு 15,000 ரூபாய்க்கு எடுத்துப்பா போல இருக்கு. நிலா 17,500 ரூபாய் பத்துக்க. என்னக்கா உன்கிட்ட தான் பணமே கிடையாத? கார்த்திக் தந்தானோ? நீலா அவன் சாப்பாடுக்கும் எனக்கு காசு தரான். சும்மா அவனை ஒவ்வொரு விஷயத்துக்கும் போய் தொந்தரவு பண்ண எனக்கு கஷ்டமா இருக்கு. அதான் நான் யார்கிட்டயுமே கேட்கல பாத்துக்க. யார்கிட்டயும் கேட்கலன்னா இவ்வளவு காசை நீ எப்படி ரெடி பண்ண? ஒத்தையிலையே. ஐயோ, மொபைல மறந்து வச்சிட்டேனே. நீலா யார்கிட்டயும் சொல்லாத என்ன? என் காதல கடந்த கம்மலை வித்துட்டேன். இக்க என்னக்கா சொல்றா? ஆமா நிலா, என் மருமகளுக்கு தானே செய்யறேன். அவ வேற யாரு? என் பெத்த பிள்ளை
மாதிரி தானே. அக்கா, நீ முன்னாடி எல்லாம் எவ்வளவு பாசமா இருப்ப தெரியுமா எல்லார்கிட்டயும். இந்த இளவரசி பேச்ச கேட்டு கேட்டு தானக்கா நீ இப்படி ஆயிட்ட. பரவாயில்ல விடுக்கா, இருந்தாலும் இப்ப மனசு மாறிட்டே, அது போதும்க்கா. அத்தை, பூமாரி என்னம்மா? போன மறந்துட்டேன் அத்தை. அப்படியாம்மா? எடுத்துக்கம்மா. சரிதா. அட கிழவி, நீ உன் கம்மலை வித்து மருமகளுக்கு வளகாப்பு நடத்துற அளவுக்கு ஆயிடுச்சா? இருக்கட்டும் கிழவி, உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறது தான் என் வேலையே. நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். ஆமா, உங்க மகா வந்தா மட்டும் உங்க மருமவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிரும். இப்ப மட்டும் நல்லா குதிரை மாதிரி தெம்பா நின்னு வேலை செய்வா போல இருக்கு. அதானே என்னன்னோ தானே, உங்க மருமகளை கூப்பிட்டு 4 வார்த்தை நறுக்குன்னு கேளுங்க. மாமியார லட்சணமா சொல்லிட்டல. ஒரு நிமிஷம். மாலா, இங்க வா. ஆண்டி, நான் சொன்னதா அவட்ட சொல்லாதுங்க. என்ன உங்க மருமவட்ட தெரியாத மாதிரி கேளுங்க. சே, நான் இதுக்கு சொல்ல போறேன். அப்பா தப்பிச்சோ. என்ன ஆண்டி, வீட்டுக்குள்ள பிரியாணி வாசனை ஆளையே தூக்குது. வாசனை ஏன் ஆளை தூக்காது? ஏன் லூசு மவன் தான் அவளுக்கு கறி நிறைய வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காம்ல, அதையும் வேலை செஞ்சுட்டு கிடக்காவ. அப்படியா? இன்னைக்கு என்ன விசேஷம்? கறியெல்லாம் வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஆமா, அவிய அப்பனும் ஆத்தாவும் வாராவலாம், அதுக்கு இவிய பிரியாணி செய்யறாவ. அப்படியே கதை. அத காலையில இருந்து அம்மனி வேலை செஞ்சுட்டு இருக்காவளோ. என்ன பிரியாணி போடுறாவ? மட்டன் பிரியாணியா, சிக்கனை பொரிச்சு வைக்காவலாம், பால் பாயாசம் வரையா. ஆண்டி, அவளுக்கு அவிய அப்பா அம்மான்னு தெரியாமலே இருக்கா? ஆமா ஆமா, அப்பா அம்மா தானே அவளுக்கு பெருசா போச்சு. என்ன ஆண்டி, போன வாரம் உங்க மொவ வந்திருந்தால, உங்க மருமவ விருந்து வச்சாலாங்கோ? ஆமா, அவளுக்கு தான் என் மொவ வந்தாலே காய்ச்சல் சளி எல்லாம் வந்துருமே. காய்ச்சல்னு போன வாரம் என் மொவ வந்திருக்கும் போது சாம்பாரும் உருளைக்கிழங்கு வச்சு கொடுத்தா. என்ன ஆண்டி, இந்த கதையெல்லாம் நீங்க நம்புறீங்களா? நம்மளாம் அந்த வயசை தாண்டி வந்தவங்க தான். என்ன சின்ன பொண்ணு சொல்ற? புரியல. என்ன ஆண்டி, உங்களுக்கு இவ்வளவு வயசு ஆகுது, நீங்களும் சுத்த வெகுளியா தானே இருக்கிறீங்க. என்ன சின்ன பொண்ணு, நாளை எவ்வளவு விவரம் தெரியுமா? ஆமா ஆமா, உங்க விவரத்தை தான் நான் பார்த்தேன். ஒரு மருமவா நடிச்சிட்டு இருக்கா, அத கூட உங்களால கண்டுபிடிக்க முடியல. என்னடி சொல்ற? நடிக்கிறாளா? ஆமா, உங்க மகா வந்தா மட்டும் உங்க மருமவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிரும். இப்ப மட்டும் நல்லா குதிரை மாதிரி தெம்பா நின்னு வேலை செய்வா போல இருக்கு. அதானே என்னன்னோ தானே, உங்க மருமகளை கூப்பிட்டு 4 வார்த்தை நறுக்குன்னு கேளுங்க. மாமியார லட்சணமா சொல்லிட்டல. ஒரு நிமிஷம். மாலா, இங்க வா. ஆண்டி, நான் சொன்னதா அவட்ட சொல்லாதுங்க. என்ன உங்க மருமவட்ட தெரியாத மாதிரி கேளுங்க. சே, நான் இதுக்கு சொல்ல போறேன். அப்பா தப்பிச்சோம். என்னதே கூட்டியா? அங்க அடுப்புல சிக்கன் வெந்துட்டு இருக்குதே, கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க தே. எங்க அப்பா அம்மா வந்துட்டு இருக்காவ. உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன வர வழியா தெரியாதே. சொல்றேன். ஆண்டி கேளுங்க, அவளை விடாதீங்க. ஆமா, போன வர என் மொவ வந்திருந்தாளா? நீ எதுக்கு படுத்துக்கிட்ட? என்னது, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே நான் படுத்து கிடந்தேன். நான் தான் உங்ககிட்ட சொல்லணும்ல. ஆண்டி கேளுங்க, அது எப்படி என் மவ வரும்போது மட்டும் உனக்கு காய்ச்சல் வருமானு கேளுங்க லூசு ஆண்டி. கேக்குறேன். அது எப்படிடி என் மொவ வரும்போது மட்டும் உனக்கு உடம்பு சரியில்லாம போகுது? உங்க அப்பா அம்மா மட்டும் வந்தா உனக்கு ஒரு நோய் வராத, எல்லாம் சரியாயிருமா? ஏன்டா இப்படி நீங்க பிரிச்சு பேசுறிய? எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான். ஆண்டி, உன்னா நினைக்கிறவங்களுக்கு தான் அவளுக்கு சாம்பாரும் இவி அம்மாவுக்கு பிரியாணியும் வைக்கிறாளாம். கேளுங்க. கேக்குறேன். ஏய், என்னடி நீ ஒண்ணா நினைக்கிறேன்னு சொல்றிய? ஏன் அவளுக்கு நீ பிரியாணி செஞ்சு வச்சுட்டு தூங்க வேண்டியதானே? என்னது மனசாட்சி இல்லாம இப்படி பேசுறிய? நானே ஆஸ்பத்திரியில போய் ஊசி போட்டுட்டு குளுக்கோஸ் எல்லாம் ஏத்திட்டு வந்து அதுக்கப்புறம் சாம்பார் உருளைக்கிழங்கு செஞ்சு வச்சுட்டு தானே படுத்தேன். உடம்பு சரியில்லாம இருக்கும்போது இவ்வளவு செஞ்சதே பெரிய விஷயம். நீங்க என்னன்னா பிரியாணி செஞ்சு வச்சுட்டு தூங்கணும் இப்படி சொல்றீங்களே? ஆண்டி, அவ சொல்றது உங்களுக்கு புரியல. உங்க மொவ மூஞ்சிக்கு சாம்பாரே பெரிய விஷயமா. அதானே. என்னடி என் மொவ மூஞ்சிக்கு சாம்பாரே பெரிய விஷயம் சொல்ற? என்ன என் மொவ சாம்பாருக்கே வழி இல்லாம அளந்தா கிடக்குறா? என்னது, நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணுக்கு ரெண்டா குதர்க்கமா பேசுறிய? என்னது? என்னடி உண்மையை சொன்ன உடனே உனக்கு கோவம் பத்துக்கிட்டு வருதோ? எனக்கு தெரியும் தே, எங்க அப்பா அம்மா இன்னைக்கு வாராவ. அதானே இவ்வளவு நேரமா 7:30 கூட்டாம இருக்கே நினைச்சியா கூட்டிட்டீல? கேளுங்க ஆண்டி கேளுங்க, எல்லா பிரச்சனையும் இழுத்து விடுறதே நீங்களா சொல்றா? என்ன சொல்ற? அப்ப இந்த வீட்ல பிரச்சனைக்கு காரணமே நான் தான் சொல்றியா? ஆமா, இத சொல்லிதான் தெரியணுமா? உண்மைதானே? இப்ப புரியுதுடி. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு போன் வந்துச்சே, உன் ஆத்தாக்காரி தானே பேசியிருக்கா. அவ சொல்லிருப்பா, நாங்க வர முன்னாடியே நீ ஒண்ணுக்கு ரெண்டா பேசி உன் மாமியார வீட்டை விட்டு விரட்டி விட்டுரு. அப்பதான் நம்ம டெய்லி கறி மட்டன் மீன் சமைச்சு நல்ல ஜாலியா சந்தோஷமா சாப்பிடலாம்னு உன்கிட்ட சொல்லிருப்பா. அத நீ அடி இப்படி கேவலமா பேசுற? நீ என்னதே, என் பாட்டுக்கு நான் சமையல் தான் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க தான் கூப்பிட்டு என்ன சண்டை கிழக்கிறிய? நானா உங்களை சண்டை கிழத்தேன்? என்னடி இவ்வளவு நாள் நீ நல்லா அமைதியா தானே இருந்த, இப்ப மட்டும் உனக்கு என்ன வாழ்வு வந்துச்சு? உன் அப்பா அம்மா வாராவனே ரொம்ப ஏறிக்கிட்டு நிக்காத, ரொம்ப ஆடாதமா ஆடாத. கிழவி சமய கேள்வி கேக்குறல. வயசு இருக்குல்ல கிழவிக்கு. ஆறு சின்ன
பொண்ணு நீ ஏன் பாத்துட்டு தானே இருக்கா? நான் என் பாட்டுக்கு சமையல் பண்ணிட்டு இருந்தேன். எங்க அத்தை தானே என்ன வேணுனே கூப்பிட்டு வச்சு வம்பளத்துட்டு இருக்காவ. நான் ஏதாவது சொன்னனா இப்ப பாரு என் மேல அநியாயமா பழி போடுறவ. சரி, நம்மளே தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சோம், நம்மளே முடிச்சு விட்டுருவோம். இல்லனா என்ன தப்பா நினைப்பாவில்ல? சரி சரி, விடு விடு. உன் மாமியாருக்கு பாவம், அவளுக்கும் வயசு ஆயிட்டு இருக்கு. ஏதோ பேசிட்டாவ, விட்டுரு. உங்க அப்பா அம்மா பேசுனா நீ மன்னிச்சு விட மாட்டியா? அதே மாதிரி விட்டுறேன். அது எப்படி சின்ன பொண்ணு? அவ அப்பா அம்மாவை நானும் ஒண்ணா? அவ அப்படி நினைக்கக்கூடிய ஆளா? இந்த யாத்தே இப்படி பிரிச்சு பேசுறியே? எனக்கு எங்க அப்பா அம்மாவும் ஒண்ணுதான், நீங்களும் ஒண்ணுதான். யாத்தே இப்படி தப்பு தப்பா பேசுறிய? உங்க மனசுல யாருதே இப்படி விஷத்தை ஊத்தி விட்டது? அச்சோ, கிளவி ஏதாவது உளறிட்டானா போச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம முந்திடுவோம். ஆண்டி, இப்போ உங்க பொண்ணு கோவப்பட்டா நீ கொஞ்சம் பொறுமையா போக மாட்டீங்களா? அதே மாதிரி மருமக வேற யாருமா? உங்க மகளை மாதிரி நினைச்சுக்கிடுங்க. மாலை எவ்வளவு நல்லவா, கோபப்படுவா. ஆனா சாப்பாடு விஷயத்துல உங்களுக்கு ஒரு குறை வைக்க மாட்டா தெரியுமா? எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க ஆண்டி. ஆமா ஆமா, கொஞ்ச நேரத்துக்குள்ள மூஞ்சி அடிச்ச மாதிரி எப்படி பேசிட்டா? என் மனசு உடைஞ்சு போச்சு சின்ன பொண்ணு. ஏ கிளவி, உன் மனசை உடைக்கிறது நான் தான், சேர்த்து வைக்கிறது நான் தான். சரி விடுங்க ஆண்டி. மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன்னு சொல்லுவாங்க. மன்னிப்பு கொடுங்க ஆண்டி. மாலா, நீ வயசுல எவ்வளவு குறைஞ்சவ? உன் மாமியார் கிட்ட மன்னிப்பு கேளு. நீ என்ன குறைஞ்சிடவா போற? தே என்னை மன்னிச்சிருங்க தே. கோவத்துல நீங்களும் சத்தம் போட்டோன்னே நானும் கத்திட்டேன் தே. நான் அப்படி பேசிருக்க கூடாதா? சாரி தே. ஆமா, ஒரு அடி அடிச்சிருந்தா கூட என் மனசு கேட்டிருக்கும். வார்த்தையால என்னை கொன்னுட்ட. சரி சரி, இனிமே அடுத்த தடவை சண்டையில மாமியாருக்கும் மருமகளுக்குள்ள அடிபடியா போட வச்சிட வேண்டியதான்.